தளபதி 69ல் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவரு நடிக்க போறதா ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நியூஸை. அது மட்டும் இல்லாம தளபதி 69 பத்தி என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, அதாவது தளபதி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அவருடைய கோட் படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ரீசெண்டா. தென் அவருடைய அடுத்த படத்துல நடிக்கிறதுக்காக கேட்டாங்க, கதையும் நல்லா இருந்துச்சு, தென் என்னுடைய கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு, ஸோ அதனால நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்ல போனா தளபதி கண்டினியூஸா படம் நடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல கன்னடத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்க சிவராஜ்குமார் அவரை செலக்ட் பண்ணதுக்கு தளபதியோடைய கன்னட மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நம்ம தளபதி 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னதுனால இது மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இல்ல, கேரக்டர் அந்த அளவுக்கு வேல்யூவலா இருக்கும். ஸோ அச்சுவினோத் அவர் எதனால தான் சிவராஜ்குமார் அவரை செலக்ட் பண்ணியிருப்பார் போல. அந்த தளபதி 69 தான் தளபதிக்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால டைரக்டர் அச்சுவினோத் அவரும் அவர் கத்துக்கிட்ட மொத்த விட்டையும் இந்த படத்துல இறக்கி விட்டா நல்லா இருக்கும். அதாவது தீரன் ஆர் சதுரங்க வேட்டை மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அச்சுவினோத் அவர் நமக்கு எது மாதிரி படம் கொடுக்க போறாருன்னு. தென் ஃபைனலா அச்சுவினோத் அவர்கிட்ட நீங்க எது மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனால் இது மாதிரி தளபதி பத்திர அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.